வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். ஜனவரி 2 வீடியோ இரண்டாவது பதிவு. வாங்க ஸ்டாக் மார்க்கெட் உடைய நியூஸ் பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. வாங்க ஸ்டாக் நியூஸ் பார்க்கலாம். பாரத் ஏர்டெல்ல இருந்து நியூஸ் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெனால்ட்டியா போட்டிருக்காங்க. 1.25 lakhs வந்து பெனால்ட்டி ரிசீவ் ஆயிருக்குது கம்பெனிக்கு. ஸோ ஆடிட் ஜூலை 2025ல நடந்த ஆடிட்ல பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணாமலே சிம் கார்டு இந்த மாதிரி வந்து ஏர்டெல் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி ஃபைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசில இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டோடைய இதுக்கு பாத்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு சிகரெட்டோடைய விலைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ரூ. 2ல இருந்து ரூ. 5 வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஐடிசி உடைய முக்கியமானது ஃபுல்லாவே வந்து மோஸ்ட்லி வந்து சிகரெட் கம்பெனியோடைய ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்பெனி தான் அது. ஸோ அதனால அந்த கம்பெனி வந்து மோஸ்ட்லி அடி வாங்கியிருந்தது. அது மட்டும் இல்லாம ஜேபி மார்கன் பாத்தீங்கன்னா பையிங் ரேட்டிங்ல இருந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து 475 இருந்தத இப்ப 375 குடுத்துருக்காங்க. நொவாமா இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தும் பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் குடுத்துருக்காங்க ஹோல்ட் ரேட்டிங்ல இருந்து. ஸோ முன்னாடி வந்து 534 இருந்தத இப்ப கம்மி பண்ணி டார்கெட் பிரைஸ் வந்து 415 குடுத்துருக்காங்க. பிலிப் கேபிட்டலுக்கும் வந்து டவுன் கிரேடட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 528 வந்து இப்ப 348 குடுத்துருக்காங்க. மோத்திலால் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து டவுன் ட்ரெண்டா குடுத்துருக்காங்க. நியூட்ரல்ல இருந்து 515ல இருந்து 400 குடுத்துருக்காங்க. டேம் கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அ ப பையிங் ரேட்டிங் தான் குடுத்துருக்காங்க. ஆனா வந்து முன்னாடி வந்து ரூ. 500 குடுத்துருந்தாங்க. இப்ப வந்து 440 வந்து டார்கெட் பிரைஸ வந்து பண்ணியிருக்காங்க. இது போன்ற வந்து நெறைய உடைய புரோக்கரேஜ் கம்பெனி சைட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட வந்து அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த ரேட்ட விட இப்ப வந்து ரேட் வந்து கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க டார்கெட் பிரைஸ. கோல் இண்டியால இருந்து நியூஸ் கிடைச்சிருக்குது. கோல் இண்டியால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா 5% வரைக்குமே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபாரினருடைய இன்வெஸ்டர் வந்து பை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரியரோடைய டார்கெட் Q3 உடைய டார்கெட் சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து 60% வரைக்குமே எங்களுடைய புரொடக்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும்னு கோல் இண்டியால இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா அதனாலேயே 5% வரைக்குமே ஷேர் வந்து அப்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. பெல் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரிலீஃப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பெல்லுக்கு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து 183 கோடி ஜிஎஸ்டி டிமாண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1.43 கோடி மட்டும் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்ப பெல்லுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜிஎஸ்டி ரிலீஃப் இருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. எல்&டிலோட பார்த்தீங்கன்னா, எல்&டிக்கு வந்து ரொம்ப பெரிய பிக் ஆர்டர் கிடைச்சிருக்குது. 10,000 கோடிக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 52 வீக் மேலேயே வந்து ஹை ஹைல வந்து ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா, சொல்லக்கூடிய ஸ்டேல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தும், வேற அதர் கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் அவங்களுக்கு அவ்ளோ டீல் வந்து கிடைச்சிருக்குதுன்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அனலைஸ்டர் மெகுல் கோத்தாரி அண்ட் தர்மேஷ் ஷாக் பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து பை கால் குடுத்துருக்காங்க. Trent, யூனோ மிண்டா அண்ட் எல்&டி அதானி போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்க்கு வந்து பையிங் கால் குடுத்துருக்காங்க. இது சிஎன்பிசி டிவில இருந்து கிடைச்ச நியூஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து பையிங் ரேட்டிங் குடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டா நான் பார்க்கும்போது 1300 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அவர் எவ்வளோ டார்கெட் குடுத்துருக்காங்கன்னா, 1847 பெர் ஷேருக்கு வந்து ஆகும்ன்னு சொல்லியிருக்காங்க. மோத்திலால் ஸ்டான்லி என்ன சொல்றாருன்னா, 2026ல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஹைல ட்ரேட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜான் 2ல பார்த்தீங்கன்னா, 1% வரைக்குமே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ரெக்கார்டு நியர்ல வந்து ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட்ல இருந்து நியூஸ் கிடைச்சிருக்குது. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட்ல இருந்து டிசம்பர் மந்த்க்கான சேல்ஸ் அப்டேட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடந்திருக்குது. பார்த்தீங்கன்னா 2024ல இருந்து 2025ல பார்த்தீங்கன்னா 14% வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டொமஸ்டிக் டூ வீலருடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து 24% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் வந்து இந்த டிசம்பர் மந்த்ல பார்த்தீங்கன்னா 14% வந்து
இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனா டொமஸ்டிக்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டொமஸ்டிக்ல சேல்ஸ் வந்து ஸ்லைட்டா வந்து டவுனா தான் இருக்குது. ஆனா எக்ஸ்போர்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதாவது ஜம்ப்ல 24% வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பஜாஜ் ஆட்டோ லிமிடெட்லேருந்து கிடைச்ச நியூஸ் இது. யூனியன் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனியன் பட்ஜெட் வந்து 2026ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைடுல சொல்லியிருக்காங்க. ஆனா பார்லிமெண்ட்ல இருந்து இன்னும் தேதி வந்து வெளியிடப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் டேட் சொல்லல. ஜைடஸ் வெல்னஸ்லேருந்து கிடைச்ச நியூஸ். ஜைடஸ் வெல்னஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுகர் ஃப்ரீ புரோட்டீன் ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ரொம்ப ஃபோக்கஸா இருக்கதா சொல்லியிருக்காங்க. சில பிராண்டட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. குளுக்கான்-டி, காம்ப்ளான், மேக்ஸ் புரோட்டீன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. முத்தூட் ஃபினான்சியல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 2026ல வந்து ஃபினான்சியல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க சைட்ல இருந்து ஒண்ணு சொல்றாங்க. வெள்ளிக்கு வந்து க வா கடன் வந்து கொடுக்க மாட்டோம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பவுமே ஃபோக்கஸ்ல இருக்கிறது கோல்டோட லோனுக்கு மட்டும் தான் வந்து நாங்க ஃபோக்கஸ்ல இருக்கோம்னு கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன ஸ்கீம்னு பார்க்கும்போது, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் உடைய பிஎல்ஐ ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. பிஎல்ஐனா புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 22 ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் குடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் காம்போனன்ட் உடைய ப்ராஜெக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிப்பு, ஐசி இது மாதிரி இருக்கும்ல அதுதான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 41,863 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதனால பார்த்தீங்கன்னா, 37,000 ஜாப்பும் வந்து கிரியேட் ஆகும்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2.58 கோடிக்கு வந்து கிடைக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, பிஎல்ஐ அப்ரூவல்னால பாசிட்டிவ் ஃபார் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ்க்கும் சரி, ஜாப் கிரியேஷன்ஸ்க்கும் சரி, லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்மளுடைய நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் எல்லாமே வந்து சீனாவுல இருந்து தான் அதிகமா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாவுல இருந்து வரக்கூடியத வந்து சார்பு வந்து குறைக்கணும்னு சொல்றதுக்காக மேட் இன் இண்டியாவா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து உற்பத்தி வந்து அதிகமா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இதனால பெனிஃபிட் ஆகும். என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் உடைய தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் டெக்ஸான், டாடா எலக்ட்ரானிக்ஸ், டைனிஸ் ஃபார் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டோடைய புது நியூஸ் ஸ்கீம். குளோபல் நியூஸ் பார்க்கலாம். சைனா நியூஸ். சைனால பார்த்தீங்கன்னா, சில கருத்தடை செய்யப்படக்கூடிய மருந்துகளுக்கும் சரி, ட்ரக்ஸுக்கும் சரி பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ராடக்ட்ட வந்து ரெட்யூஸ் பண்றது தான் அவங்களுடைய நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, குழந்தைகளோட பிறப்ப வந்து அதிகரிக்க முயற்சி செய்றோம்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அதாவது யுஎஸ் பிரசிடென்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரானுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து எச்சரிக்கை விட்டுருக்காரு. என்னன்னு பார்க்கும்போது, ஈரான்ல வந்து இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஃபார் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் உடைய ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரான்ல அமைதியா போராடிட்டு இருக்கக்கூடிய மக்கள வந்து கொன்றால் அமெரிக்கா வந்து அவங்களுக்காக உதவிக்காக வரும்னு ஈரானுடைய கவர்மெண்ட்க்கு வந்து எச்சரிக்கை வந்து விட்டிருக்காரு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர் திங்ஸ் சேனல். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரேடர் திங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.